இந்த அத்துணை திக்கிலிருந்தும் வந்த இந்த படைகளுக்கு பெயர் தான் மூல பலம்னு பேர். எல்லா உலகங்களிலும் இருக்கக்கூடிய அசுரர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார். இந்த மூல பலம் இதுதான் இந்த அரக்கர்களினுடைய அடிப்படையான ஆதி ஆற்றல். அத்துணை வேறுபட்ட ஆற்றலோடு உடைய அத்துணை அசுர வீரர்களும் ராவணனுக்காக இலங்கையில குழுமி இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வானரர்களை ராம லக்குவர்களை எதிர்க்க புறப்படுகிறார்கள். ஏற்கனவே அந்த படை பிரிவினுடைய பல பிரிவுகளையும் அந்தந்த பிரிவுக்கு உண்டான தகுதியையும் அவர்கள் யாரையெல்லாம் எங்கெல்லாம் வென்றிருக்கிறார்கள் போன்ற செய்தியையும் படிச்சுட்டு அவ்வளவு பெரிய படை இப்பொழுது போர்க்களம் நோக்கி செல்லுகிறது. மூல பலம் அது. என இந்த பலத்தை அழித்து விட்டால் இவர்கள் யாவரும் அழிவதாக இருந்தால் அதன் பிறகு ராவணன் எந்த ஒரு அரக்கனையும் ஏற்க முடியாது, உருவாக்க முடியாது. வேடிக்கையாக இதுக்கு ஒரு திரைப்படம் மேற்கொள்வது என்ன பண்றது? ஒரு திரைப்படத்துல எதிரணியில் இருக்கக்கூடிய வில்லன் அவனை சார்ந்தவர்கள் எல்லாம் கதாநாயகன் கையில் இருக்கிற துப்பாக்கியினால் ஆயுதங்களினால் கொன்று கொண்டே வருவோம். உடனே வில்லன் கேட்பான், நில்லு நில்லு நில்லு, இவர்களை எல்லாம் மனம் போனபடி கொல்லுகிற இப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் தயாரிக்க நான் எவ்வளவு செலவு பண்ண வேண்டி இருக்கு தெரியுமா? அதையெல்லாம் இப்பொழுது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டாயே வருத்தப்படுவோம். அது போல இந்த மூல பலம் என்பது எல்லா திக்குகளிலும் உள்ள அரக்கர்கள் அவரவர் பெற்ற தகுதி சிறப்பு போர் பயிற்சியினால் பெரிதோர் ஆற்றலுக்கு உரியவர்களாயிருக்க அவர்கள்தான் இனி ராவணனை காக்கக்கூடிய ஒரு முதன்மையான முழுமையுமான படை வீரர்களாக இருக்கிறதுனால அது மூல பலம்னு பேர். பழைய நாட்கள்ல இப்பவும் நடந்தது. கொஞ்சம் ரஷ்யாவும் மற்றொரு நாடு தொடர்ந்து போர் செய்து கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த ரெண்டு நாட்டிலைக்கும் போர்ல ருஷ்யா கிட்ட நிறைய வீரர்கள். ஆனால் ருஷ்யா தாக்குதற்கு உண்டான நாட்டுல வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து போர் செய்ய அந்த நாட்டு அதிபர் பொருளினை கொடுத்து பிற நாடுகளில் இருந்து போர் ஆர்வலர்களை அழைத்து போர் செய்ய வைத்தார். ஹயர் பண்ணலாம். இப்போ ஒரு நாட்டினுடைய படை வீரர்களை நம்ம ஹயர் பண்ணலாம். அதற்கு நிறைய பொருள் கொடுத்து அப்போ இந்த ராவணன் பொருள் கொடுத்து இந்த படம் அல்ல, ராவணனினது மூல படை பலம் இது. இத்துணை கோடி வீரர்களும் ராவணனுக்காக வாழ்பவர்கள் அவரவர்களுக்கு என்று உரிய இடத்துல இருந்து கொண்டு அரக்கர்களினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி அவர்களுக்கு நல்லாட்சி கொடுக்கக்கூடியவர்கள். அதனால அத்துணை வீரர்களும் ராவணனை சார்ந்து ராவணன் சார்பாக போர் செய்ய முன்வருகிறார். அப்போ இவ்வாறு முன்வரக்கூடிய படைத்தலைவர்களுக்கு ராவணன் என்ன கட்டளையிட்டான்? வானர பெருஞ்சேனையை யான் ஒரு வழி சென்று ஊனர குறைத்து உயிர் உண்பன்
நீர் போய் ஒருங்கே ஆன மற்றவர் இருவரை கோரீர் என்று அறைந்தான் தானவ பெரும் கரிகளை வாழ் கொண்டு தடிந்த. ஒரு சின்ன எண்ணம் ராவணன். இந்த வானரர்களை எல்லாம் நான் பார்த்துடுறேன் ஒரு கை. நீங்கள் உங்கள் பெரும் படையோடு போய் நீங்க ராமலக்குவர்களை மட்டும் தாக்குங்க, மற்ற வானர்களை நான் பார்த்துக்கிறேன். எப்படியா? வானர பெருஞ்சேனையை யான் ஒரு வழி சென்று, இந்த குரங்குகளினது பெரியதோர் படையை ஊனர யான் ஒரு வழி சென்று அந்த வானரங்களினது உடல்கள் சிதையும்படி ஊனர குறைத்து அவர்கள் உடலை வெட்டி அவர்களினது ஆற்றலை அவர்களினது படை எண்ணிக்கைய நான் குறைச்சுடுறேன். உயிர் உண்பன், அந்த வானரர்களினது உயிரை எல்லாம் நான் அழித்து கொண்டே போகிறேன். நீ எங்களோட வராதீர்கள், நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நீர் போய் ஒருங்கே ஆன மற்றவர் இருவரை கோரீர், மற்ற இருவர் ராமலக்ஷ்மணரை கோரீர், அவர்களோடு போர் செய்து அவர்களை கொல்லுவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுங்கள் என்று அறைந்தான் என்று ஆணித்தரமா சொன்னான். தானவ பெரும் கரிகளை வாழ்கொண்டு தடிந்தான். அசுரனாகிய பெரிய யானைகளை, திக்கு 8 யானைகளை தனது வாளினால் வென்றவனாகிய ராவணன் இப்ப வார்த்தையை சொன்னான். இதுலயே ஒரு சின்ன குத்தல் மொழி. பண்டொரு காலத்துல திக்கு யானைகளையே வென்று அவைகளை தோற்கடித்த ராவணன் இப்போ இந்த குரங்கு படைய நான் பார்த்துக்கிறேன், வீரம் இழைச்சி போச்சு. ஆகவே ராமலக்குவர்களை மூலப்படை சைன்யம் போய் தாக்கட்டும், நான் இந்த வானரர்களை ஒரு கை பார்த்து கொள்ளுகிறேன். எவ்வளவு அழகா தப்பிக்கிறான் என உரைத்தலும் எழுந்து தம் ரதமேல் ஏறி கனை திரைக்கடல் சேனையை கலந்தது காணா வினயம் மற்ற இலை மூல மாத்தானையை விரைவொடு இளையர் முன் செல ஏவுக என்று ராவணன் இசைத்தான். என உரைத்தலும் இவ்வாறு ராவணன் எடுத்து சொல்லி தன் கட்டளைய நிறைவேற்றினான். இம்ப்ளிமெண்டட் இஸ் ஆர்டர். எழுந்து எல்லா படை வீரர்களும் போருக்கு தயாராக புறப்பட்டு தம் ரதம் மேல் ஏறி தங்களுக்கு உரிய தேர்களின் மீது ஏறி கனை திரை கடல் சேனையை கலந்தது காண ஒலிக்கும் கடல் போல பறந்துபட்ட தம் சேனைகளோடு அரக்கர் தலைவர்கள் சென்று சேர்ந்ததை கண்டு வினயம் மற்ற இலை இனி செய்யத்தக்க வேறு வேலை ஏதும் இல்லை, மாமூலத்தானையை பெரியதாகிய மூலபல சேனையை இணையர் முன் விரைவோடு செல ஏவுக என்று இப்பொழுதே போருக்கு போகின்ற இவர்களுக்கு முன்னே வேகமாக செல்லும்படி ஏவுவீர்களாக என்று ராவணன் கட்டளையிட்டான். அந்த மூலபல சேனை ராமலக்குவர்களை தாக்க போர்க்களத்துல முன்னணிக்கு செல்ல தலைப்பட்டது. அப்புறம் ராவணன் என்ன பண்ணான்? ஏவி அப்பெரும் தானையை தானும் வேட்டி எழுந்தான் தேவர் மெய்ப்புகழ் தேய்த்தவன் சில்லி தேர்மேல் காவல் மூவகை உலகம் முனிவரும் கலங்க பூவை வண்ணத்தன் சேனை மேல் ஒரு புறம் போன. மூலபல சைன்யத்தை ராமர் லக்குவர் பக்கம் அனுப்பிச்சுட்டு இவன் ஒரு பக்கம் வானரங்களை அழிக்க போனான். அப்பெருந்தானையை ஏவி அந்த பெரிய மூலபல சேனையை ராமனை எதிர்ப்பதற்காக ராமனை எதிர்த்து தாக்கி அழித்து விடுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு தேவர் மெய்ப்புகழ் தேய்த்தவன் தேவர்களினது மெய்யான புகழை வென்றவனாகிய ராவணன் வேட்டு போர் செய்தலை விரும்பி சில்லியம் தேர்மேல் சக்கரங்களை கொண்ட தனது அழகிய தேரின் மீது தானும் எழுந்தான். தானும் ஏறி
போர் செய்தற்கு களம் நோக்கி செல்ல தலைப்பட்டான். காவல் மூவகை உலகம் தன் ஆட்சியில் உள்ள 3 உலகத்தவரும் முனிவர்களும் கலங்க மனம் கலங்கும்படியாக பூவை வண்ணத்தன் சேனை மேல் பூவின் நிறம் கொண்டவனாகிய ராமனுக்கு உதவியாக வந்த சேனையை எதிர்த்து, பூவைன்றது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காயாம்பு. காயாம்புவினது கருப்பு நிறத்தில் உள்ள ராமனை, அந்த ராமனுக்கு உதவியாக வந்த வானர பெருஞ்சைன்யத்தை தான் சென்று அழிப்பதாக ஒரு புறம் போனான். மூலப்படைய ராமன் நோக்கி அனுப்பிச்சுட்டு நேர் எதிரா வானரப்படையை நோக்கி ராவணன் செல்ல தலைப்பட்டான். இப்ப மூலப்படையோட சிறப்பு சொல்லணும். இனிமே ராவணன் மடியிற வரைக்கும் போர்க்கள காட்சி தான். கிட்டத்தட்ட ஒரு 400-500 பாட்டு போகும். வெறும் போர்க்கள நிகழ்ச்சி. யார் யாரை தாக்கினார்கள், யார் யாரை கொன்றார்கள், ராவணன் மடிகின்ற வரைக்கும் தொடர்ந்து போர்க்காட்சி. கிட்டத்தட்ட எவ்வளவுனாக்க நம்ம 9302 இருக்கோம். 951 9302 to 9951 கிட்டத்தட்ட 600 பாட்டு வெறும் போர்க்களம். இதுல என்ன ரசனைன்னா, ஏற்கனவே போர்க்களத்தை பலமுறை வர்ணிச்சுட்டார் கம்பன். இந்திரஜித்தன் போர்க்களம், கும்பகர்ணன் போர்க்களம், அதிகாயன் போர்க்களம் வரிசையா வர்ணிச்சுட்டார். அதுக்கப்புறமும் போர்க்கள நிகழ்ச்சி தான். காண்டமே யுத்த காண்டம், போர்தானே முக்கியம். ஆனால் இன்னமும் ஒரு 400-500 பாட்டுல கம்பன் போர்க்களத்தை சிறப்பிக்க போறான்னா, அப்ப கம்பனது ஆற்றல் எவ்வளவு பெருசுன்னு பாரு. கம்பனது ஆற்றல் சொன்னதையே எப்படி திருப்பி திருப்பி சொல்ல முடியும்? நமக்கே ஒரு அலுப்பு தட்டும் இல்லையா? ஆனால் அழுக்காமல் விதமா போர்க்களத்தை காட்டுகிறது. அது ஒரு பெரிய ஆற்றல், ரொம்ப பெரிய ஆற்றல். கற்பனை வேணும், சொல்ல வந்தத அழகியலோட சொல்லணும், பாட்டுக்கு சந்தம் இருக்கணும், பல ஆயுதங்களை பற்றி தெரிந்திருக்கணும், போர் முறைகளை பற்றி ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் கம்பன் இதை எழுத முடியும். அதனால இந்த மூலப்படைன்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய ஆற்றல் என்ன? எழுக சேனை என்று யானை மேல் மணி முரசு ஏற்றி வழுயில் வள்ளுவர் துறைதோறும் விழித்தலும் வல்லை குழுவி ஈண்டியது என்பரால் குவலயம் முழுதும் தழுவி விண்ணையும் திசையையும் தடவும் மாத்தானை. இந்த மூலபலம் சைன்யம், அந்த மூலப்படை பெருக்கு எப்படியா? மாத்தானை, ரொம்ப பெரிய படை பெருக்கு. எப்படியா? வழுயில் வள்ளுவர் தம் கடமையில் குற்றம் இல்லாத முரசு அறையும் வள்ளுவர்கள். அந்த காலத்துல வள்ளுவ குடின்னு ஒரு குடி இருந்தது. அரசு ஆணைகளை எல்லாம் ஊர் மக்கள்கிட்ட முரசு அறைந்து கொண்டு சேர்ப்பவர்கள். இவர்களுக்கு பேர் வள்ளுவர்கள்னு பேர். நான்லாம் சிறுவனாக இருந்த பொழுது ஒவ்வொரு ஊர்லயும் தமக்கு போடுவதற்கு ஆள் இருப்பார்கள், அரசு பணியாளர்கள். ஏனென்றால் அன்றைக்கு இன்று போல செய்தி தொடர்பினுக்கு பல உயர்ந்த கருவிகள்லாம் கிடையாது, செல்லிட பேசியோ தொலைபேசியோ. அதனால என்ன செய்வார்கள், ஒரு கிராமத்திற்கு ஏதாவது பாதுகாப்பு தருணம், வெள்ள பாதுகாப்புன்னா இந்த
வள்ளுவன் என்று சொல்லக்கூடியவனை அழைத்து அவன் கிட்ட செய்தியை சொல்லி அவன் தமக்கு போட்டுட்டே போவான். மாறி அணையிலெல்லாம் வெள்ளம் பெருகிட்டது, அணைகள் எல்லாம் திறந்து விட போறாங்க, தாழ்ந்த நிலப்பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் பாதுகாப்பாக இடத்துக்கு போயிடுங்க, இது அரசர் ஆணை அப்படின்னு இன்னைக்கு அரசாங்கத்தின் ஆணை சொல்லணும். நல்லா பள்ளி சிறாரா இருந்த பொழுது தமிழகத்தில் இருந்த பெரிய 2 நோய் எதுன்னா, ஒன்று அம்மை, மற்றொன்று காலரா. ரெண்டையும் வராமல் தடுப்பதற்கு பள்ளிகள்ல வேக்சினேஷன் பண்ணுவார், தடுப்பூசி. காலராவுக்கு உண்டான தடுப்பூசி போட்டா கை ஒரு நாளைக்கு வலிக்கும், தூக்க முடியாம கடுக்கும். அன்றைக்கு மிக நயமான ஊசிகள்லாம் வேற கிடையாது. அன்னைக்கு இருக்கிற முறையில அந்த ஊசிகளை ஸ்டெர்லைசேஷன்லாம் பண்ண ரொம்ப கஷ்டம். அதுக்குன்னு ஒரு தனி கலன் இருக்கும். அதில் ஊசி சிரஞ்செல்லாம் போட்டு ஒருவருக்கு போட்ட ஊசியை மீண்டும் வெந்நீர்ல போட்டு தூய்மைப்படுத்தி அதை ஒரு ஃபோர்செப்ஸில் எடுத்து அந்த இன்ஜெக்ஷன் சிரஞ்சில் லாக் பண்ணி அதையே அடுத்த ஆளுக்கு போடுறோம். வானவி மோட்டர் நிறுத்து, அந்த வழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் மெல்ல அத ஸ்பிரிட் லேம்புல கொளுத்துவார்கள், அந்த தண்ணி வச்சிருக்கக்கூடிய கல்லுவத்தை. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துல அந்த வாட்டர் ஹீட்டர் வந்தது, ஸ்டெர்லைசிங் யூனிட். அப்புறம் மெல்ல 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 இப்போ டிஸ்போசபிள் சிரஞ்சஸ். இப்ப ஊசி போட்டுக்கிறது ஒன்றும் பெரிய அளவில் வலிக்கல, அன்னைக்கு கஷ்டம். அப்போ மக்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிருவோம். அது அம்மைக்கெல்லாம் தடுப்பூசி போட்டா கையெல்லாம் பூரித்து பெருமளவில் வலிக்க ஆரம்பிச்சது. அதனால ஓடுவான். அப்போ அந்த ஊருக்கெல்லாம் ஒவ்வொரு கிராமத்தினுக்கும் காவல் பொறுப்புக்குன்னு ஆள் இருப்பார்கள். தலையாரி, அவர்தான் ஊர் காவல் பொறுப்பினுடைய தலைவர். அவர் வர வரதான் அந்த தமக்கு போடுறவன் பின்னாடி தமக்கு போட்டுக்கொண்டே வரும். பயந்து எவனாவது ஊரை விட்டு ஓடினா இந்த தலையாரி போய் எல்லாரையும் கொண்டு வந்து பொது இடத்துல ஒரு பள்ளியில அடைச்சிருவான். வேற வழியில ஊசி போட்டுட்டே ஆகும். எதுக்கு சொல்றேன்னா, அந்த வள்ளுவர்களுக்கு அது வேலை. ஊர்ல நடக்கக்கூடிய திருவிழா அல்லது அரசாங்கத்தின் ஆணை அல்லது அவசர நடவடிக்கை, அன்னைக்கெல்லாம் தொலைபேசியில உடனுக்குடனே செய்தி எல்லாம் பரிமாற முடியாது. ஒரு தலைமை இடத்திற்கு செய்தி வரும், அது உடனே அங்க இருக்கக்கூடிய வள்ளுவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். அவன் தமக்கு எடுத்துக்கொண்டு ஊர் ஊரா போய் அடிச்சு சொல்லிட்டு, இந்த முறைதான் அன்னைக்கு இருந்தது. அதே போல இந்த போர்க்களத்துல வழியில் வள்ளுவர் என்ன பண்ணார்களா, யானை மேல் மணிமுரசு ஏற்றி, யானைகளின் மீது ஒலிக்கக்கூடிய பெரிய முரசுகளை ஏற்றி அதை முழக்கி எழுக சேனை என்று, எல்லா படைகளையும் போருக்கு தயாராகுங்கள் என்று எழுப்பி குவலயம் முழுதும் தழுவி உலகம் முழுவதையும் அளாவி, அவ்வளவு பெரிய படை அளாவி விண்ணையும் திசையையும் தடவும் மாத்தானை, ஆகாயத்தையும் திசைகளையும் சென்று மூடக்கூடிய அளவில் அந்த மூலபல சேனையானது வல்லை விரைவாக ஈண்டியது என்பர், வேகமா வந்து சேர்ந்தார். அப்படி ஆணையிட்டார்கள். ஏன்னா புகார் காட்சியை கூட பார்த்திருப்போம் சிலப்பதிகாரத்தில். கோவலன் கண்ணகி 2 பேரும் மிக பெரும் செல்வந்தர்கள் வீட்டு பிள்ளைகள். அவங்க கல்யாணத்தை யாருக்கு பத்திரிக்கை கொடுத்து நடத்துறது? அதனால என்ன பண்ணார் இளங்கோவடிகள், அழகா சொன்னார், யானை எருத்தத்து அணிகிழையார் மேல் நிறி மாநகருக்கு ஈந்தார் மனம். நல்ல யானையை அலங்கரித்து அதன் மீது அலங்கரிக்கப்பட்ட பெண்களை அமர்த்தி தெரு தெருவா திருமணத்தை அறிவிக்க செய்தார்.
அந்த மாநகருக்கு ஈந்தார். அந்த நகரத்திற்கு அது ஒரு பெரிய கொடை போல. அந்த அளவினுக்கு அந்த யானை மேல ஏறி பொது அறிவிப்பை செய்யறது. வள்ளுவன் செஞ்ச உடனே அங்கங்கு தங்கி இருந்த அத்துணை பெரும் படையும் தயாரான நிலையில எழுந்து ஒன்று சேர்ந்து அணிவகுத்து போருக்கு ஆணை காத்திருந்தது. என்ன செய்யணும் அப்படின்ற ஆணைக்கு காத்திருந்தது. இந்த படைய சொன்னார், அடங்கும் வேலைகள் அண்டத்தின் அகத்து அகல் மலையும் அடங்கும் மண்ணுயிர் அனைத்தும் அவ்வரைப்பிடை அவை போல அடங்குமே மற்று அப்பெரும்படை அறக்கர்தம் யாக்கை அடங்கும் மாயவன் குரல் உரு தன்மையின் அலால். அழகு. என்ன இருந்தாலும் கம்பன் அப்படி மெல்ல வைணவத்தை பரம்பொருளை தொடலைன்னு அது கம்பனே கிடையாது. அண்டத்தின் அகத்து வேலைகள் அடங்கும். அண்டத்தின் எல்லைக்குள்ள உண்டான கடல்கள் எல்லாம் இந்த மூலபல படையினுடைய சத்தத்தை கேட்டு அடங்கி போச்சான். அந்த அலைகளின் அது ஒலி இந்த படைகளின் ஒலிக்கு முன்னாடி தோற்று போயிற்று. அகல் மலையும் மண் உயிர் அனைத்தும் அடங்கும். பெரிய பெரிய மலைகளும் அந்த மலைகள்ல வாழக்கூடிய உயிர்களும் அமைதியாகியது. அவைகளின் அது சத்தம் இந்த மூலபல படையின் சத்தத்துக்கு முன்னாடி எடுபடல. அதெல்லாம் அமைதியாயிட்டது. அவ்வரைப்பின் அவை போல் அந்த அண்டத்து எல்லையுள் அடங்குதல் போல அடங்கும் மாயவன் குரல் உரு தன்மையினால யாவும் அடங்குமாறு ஓங்கிய திருமாலின் வாமன உருவினுள் யாவும் அடங்கிவிடும் தன்மை கொண்டது போல். எப்படி ஓரடியால இந்த உலகம் அண்டங்கள் எல்லாத்தையும் வாமனனாய் வந்து திருவிக்கிரமனாய் வடிவெடுத்து பாதத்துக்குள்ள அடக்கினானே, அது போல அப்பெரும்படை அரக்கர்த்தம் யாக்கை அடங்குமே. அந்த பெரிய படை கொண்ட அரக்கர்களினது பேருருவம் அடங்கி விடுமா? முடியாது. முடிந்தால் நாரணனால் ஒரு காலடியினால் அடங்கின உலகம் இந்த அரக்கர்களினெல்லாம் ஒன்று கூடியதனால் உலகத்துக்குள்ள இந்த படையை அடக்க முடியலையே. உலகத்தையும் ஏனைய பிற அண்டங்களையும் கடந்து நின்ற அளவுல எண்ணிக்கையினை இட்டு சொல்ல முடியாத அறுதியிட்டு உறுதியாக இதுதான் என்று விளக்க முடியாத அளவினுக்கு பெரும் படை ஒன்று திரண்டது. அது என்ன என்பது அடுத்த வகுப்புல தொடரும்.